புக்கி வுக்கி வெப்சைட்லேருந்து கொஞ்சம் ரீஜனல் புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நான் மராத்தி புக்ஸும் ஆட் பண்ணேன். பட் அவங்கக்கிட்ட அந்த புக்ஸ் இல்லை. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு கப்புள் ஆஃப் இங்கிலீஷ் புக்ஸ் நான் ஒரு இங்கிலீஷ் புக் ஆட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோட கான்செப்ட். ஸோ அதை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது தவிர மற்ற எல்லாமே நான் ரீஜனல் புக்ஸாக தான் வச்சுருக்கணும்னு நினச்சேன். அண்ட் தெலுங்கு புக்ஸும் இருந்துச்சு. பட் எனக்கு தெலுங்கு தெரியாது. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா அப்பாவுக்கு தெலுங்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி பிக்லிங் பண்ணலாம் அண்ட் என்ன ஃப்ரூட்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் பிக்லிங் பண்ண முடியும் அதோட ரெசிபீஸ் வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் இருக்காது. இந்த லெவல் 1 புக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து வேர்ட்ஸே இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் சில புக்ஸில் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் இல்லை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ரீஜனல் புக்ஸ் சூஸ் பண்ணேன். மெயினாக தமிழ் வேர்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நான் தமிழ் ஃபார்முலா படிக்கலை. ஸோ இப்படியாவது கொஞ்சம் நம்மளும் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணது. அடுத்தது வந்து ஃபுட் மான்ஸ்டர் புக்கு. இது நான் மராத்தி தான் ஆர்டர் பண்ணேன். இதில் ஃபிஷ் ரப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வச்சு தான் எல்லா இல்லஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. இதில் மராத்தி புக் வந்து நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா அது முடிஞ்சிருச்சு. அதனால அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி இதையும் இன்னொரு மராத்தி புக்கும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது இங்கிலீஷில் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் லெவல் 1 புக்ஸ் வந்து பிக்சர்ஸ் தான் மெயினாக இருக்கும். உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் இஷ்யூ ஆகாது. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த புக்கு. ஸோ எல்லா ஃபுட்டும் என்னென்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் பற்றின புக்கு. இந்த புக் வந்து ஒரு ஒரு டைகரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த டைகர் வந்து வேட்டைக்கு கிளம்புறப்போ என்னென்ன அந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கும், மற்ற அனிமல்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணும். ஸோ இது மெயினாக இந்த புக்கில் வந்து ஒவ்வொரு அனிமலோட தமிழ் பேர் வந்து எப்படி அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் எப்படி எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ எங்கே வந்து வேஸ்ட் எல்லாம் போகுது, ஃபீசஸ் ஆகட்டும், பிளான்ட் வேஸ்ட் ஆகட்டும், மற்ற அனிமல் வேஸ்ட் ஆகட்டும், அது எல்லாமே எங்கே போகுது, அதெல்லாம் என்ன ஆகுது, எப்படி ஃபாரஸ்ட் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட். இந்த புக் வந்து கார்பேஜ் கலெக்டர் பற்றி புக்கு. அண்ட் பீப்புள் எப்படி வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அதுதான் இந்த புக்கோட கான்செப்ட். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் புக் இந்த செட்லேயே எனக்கு இதுதான். ஸோ ஒவ்வொரு குழந்தையுமே யூனிக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லை ஸ்பெஷல் இல்லாத சில்ட்ரன் அப்படிலாம் யாரும் கிடையாது. எல்லா குழந்தைக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் போட்டோன்னா எல்லா குழந்தையுமே தே ப்ளூம் இன்டூ சம்திங் யூனிக். ஸோ இந்த புக்கில் வந்து அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அண்ட் புல்லிங் பற்றியும் அண்ட் ஹவு தே ரியாக்ட் டுவர்ட்ஸ் இட், எப்படி வந்து அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இது டெஃபினெட்லி லைக் 5 or 6 years ப்ளஸுக்கு தான். பட் we can use the illustration to teach something கொஞ்சம் ஏதாவது. இது எனக்கு என்ன த அதர் வேன்னு சொல்லிட்டு புக்குங்க. ஸோ எல்லா பிரதம் புக்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் அதர் ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்கும். இது இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் இது என்னங்கிறது எனக்கு தெரியல. எதை பற்றி லைக் ஆப்போசிட்ஸா இல்லை த வே ஹவு ஈச் அனிமல் ஆர் இன்செக்ட் மூவ்ஸ் அதுவான எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் இது படித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ண புக்கு. ஸோ இது என்ன புக்குன்னே எனக்கு தெரியல. பட் நான் இப்போ காட்டின எல்லா புக்குமே இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த புக் என்னென்னா ஒவ்வொரு இன்செக்ட், ஒவ்வொரு அனிமல் ஒரு பேர்டோட வீடு பற்றி எங்கே வந்து அது தங்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் இருக்க புக்கு. இதில் ரொம்ப அழகாக இருந்தது இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம். ஸோ பிரதம் எல்லா புக்ஸுமே இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கவுண்டிங் as well as different insects வந்து காட்டும் இந்த புக்கில்.
நீங்க இது வாங்குறது பிரதம் புக்ஸ்லயும் வாங்கலாம். இல்ல மத்த யூஸ்டு புக்ஸ் வெப்சைட்ஸ்லயும் வாங்கலாம். நீங்க பிரதம் வெப்சைட் போனீங்கன்னா, அங்க கேட்டலாக் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணிட்டு, அப்ப என்ன அவைலபிள் புக்ஸ் இல்ல அப்கமிங் புக்ஸ் என்னன்னு பார்த்து, நீங்க கார்ட்ல போட்டு வச்சு ஃபைனலா வாங்கிக்கலாம். அ உங்களுக்கு வந்து ரீபப்ளிஷ்ட் புக்ஸும் வரும். திருப்பி ஒன்ஸ் அந்த பேட்ச் ஓவர் ஆகி, இப்போ திருப்பி 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 நல்ல பாப்புலர் புக்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த புக்ஸும் நீங்க வந்து பார்த்து வச்சு வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ வாங்கியிருக்கிறது புக்கி வெப்சைட். நான் வந்து யூஸ்ட் புக்ஸ்லேயும் வாங்குவேன். நிறைய ப்ரீலோட் புக் ஸ்டோர்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு பிரதம் புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பிரதம் மட்டும் இல்லை, நிறைய மற்ற புக்ஸும் இருக்குது. தூலிகா புக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும்.